ஆரம்பத்துல நான் செட் பண்ணி எடப்பாடி கூப்பிடுறாரோன்னு நினைச்சேன். இப்ப தெளிவா தாவேக்காரங்க தான் வராங்க. அதிமுகவுக்கெல்லாம் இப்போ இந்த 18-20 வயசுலலாம் ஆள் கிடையாது. அதனால தாவேக்காரங்க தான். அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டுங்கிறதா நான் சொல்ல வந்தேன். காரணம் தலைமை வழி நடத்தல, தலைமை கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, தலைமை கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க, தலைமை ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியல. கட்டுக்கோப்பா ஒரு அமைப்பா இருந்தா இந்த இது வராது. ஒரு அனார்கியா செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி இது கட்டுப்பாடற்ற கூட்டமாட்டு தலைமைக்கு கட்டுப்படாம இஷ்டம் போல அவங்க. விஜய் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் இபிஎஸ் அவர்களோட பேசியிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகல. விஜயை அரசியல் ரீதியா காலி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிளப்பி விடக்கூடிய வதந்தியா தான் நான் பாக்குறேன். ஆனா விஜயோட நடவடிக்கைகள் எடப்பாடி கூட பேருவாரோங்கிற சந்தேகம் டிடிவிக்கு வரும்போது when in doubt cut it out. மோடி will step in at an appropriate time. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம் அபர்ணா. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த ட்ரையல் விஜய் அவர்கள் குறித்தும் சரி, இல்ல இந்த பக்கம் அரசு தரப்பு குறித்தும் சரி, நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பார்க்கலாம் சார்? அசான் டேட்டு அஸ்ரா கர்க்கோட அந்த விசாரணைக்கு ஸ்டே இல்லை. ஸோ அதை கன்டினியூ பண்ணலாம். ஓகே. இதை அரசாங்கம் தங்க மேல எந்த ஸ்ராய்ப்பும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம பழி வாங்குறேன்னு சொல்லாத அளவுக்கு இது பண்ணோம். அப்படி நினைச்சிருந்தா அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஓகே, யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையே. அதை ஒரிஜினல் வெளியே தெளிவாக தானே இருக்கிறாரு. ஸோ அரசுக்கு பழிவாங்க நடவடிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் பழி வாங்குறாங்கன்னு ஸ்டாலினுக்கு எதிரானவங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்லையும் அரசியல் ரீதியாட்டும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால ஸ்டாலின் ஒரு தடவைக்கு 2 தடவை இதுல அலர்ட்டா இருந்து இதை டீல் பண்றாரு. ஓகே. ஆனா முதல்ல உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேகா தரப்பு குறித்து எழுப்பிய போது அவங்க தரப்புல இருந்து வாதாடுறதுக்கு அங்க ஆள் கிடையாது. ஆனாலுமே அவங்க இந்த செயலை தாவேகாவுக்கு எதிரானதா தான் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது அரசு தரப்புக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்தியிருக்கோ அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு ஓட்டிங் பேட்டர்ன்ல இது ஒரு செப்ப மேட்ரு, கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவ மாதிரி தான். ஓகே. அப்ப நேற்றைக்கு நடந்த இந்த ட்ரையல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐடி அஸ்ரா கர்க் அவர்கள் வேண்டாம்னு சொல்லாம எங்களுக்கு மாநில அளவுல இருக்கக்கூடிய காவல்துறை யாருமே வேண்டாம், உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைச்சிருங்க, இல்லாட்டி சிபிஐ கொடுங்கன்னு கேட்கறது ஒரு நியாயமான வாதமா பாக்குறீங்களா? அப்படின்னா இந்த ஜட்ஜி சரியில்லாதவர், அந்த அஸ்ரா கர்க்கு சரியில்லாதவர்னு அர்த்தமா? அவங்க வரக்கூடிய மற்றவங்களும் சரின்னு அர்த்தமாயிருமா? இது இப்படியே சொல்லிட்டு போனா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. சிபிஐ தான் கரெக்டுன்னு சொன்னா ஸ்டேட் போலீஸ் தப்புன்னு அர்த்தமா? இது இந்திய அரசியல் கட்டமைப்புக்குள்ள இது இருக்கிறதே வாடிக்கையாட்டும் வழக்கமாக தான் இருந்துட்டு இருக்குது. அப்போ நீங்க சிபிஐனா அது திமுக அரசுக்கு எதிரானதுங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் அது கொடுக்க முடியுமா? நம்ம எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தான். இவங்க இந்த விசாரணையை எதிர்கொள்றது ஏற்றுக்கொள்ள முடியாம அங்க போறாங்க. அதுல பிரேமா பேசி இருந்தேன்னா நீதிமன்றம் அவங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு, விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறாரு, அதற்கான கடிதத்தையும் டிஜிபி அலுவலகத்துல உரிய பாதுகாப்பு எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடியுது. ஆர்டருக்கு அந்த காப்பியும் வெளியாகி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை இவங்களே வகுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு வேணும், பிரஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? அந்த மாதிரி கொடுக்கலாமா ஒரு கட்சியினர்? இந்த பாதுகாப்பு வேணும், அது அவங்க விருப்பம் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா நயனார் நாகேந்திரன் கருத்தை அண்ணாமலை அடிச்சிட்டாரு. இந்த இடத்துல அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, விஜயை மையமா வச்சு விஜய் எதுவுமே சொல்லாத பட்சத்துல, விஜய் பாஜகவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்லாத பட்சத்துல ஒரு சில பொறாமைக்காரர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க 18% என்டிஏ ஓட்டுக்கும் அண்ணாமலை ஒரு ஹீரோவா நிற்கிறார். தமிழிசை அம்மையார் தலைமையில 2019 இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து பாஜக எடுத்தது 3.7% வாக்கு. நாம் தமிழர் சீமானை விட கொஞ்சம் குறைவு. அந்த சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு 11.4% வாக்கு எடுத்து தமிழக பாஜகவை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அண்ணாமலை. அவருடைய புகழ், அவருடைய செல்வாக்கு, இதுல பொறாமப்படக்கூடியவங்க கொள்கை ரீதியா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஜய், எந்த வகையிலுமே பாஜகவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்லாத விஜய மையமா வச்சு அண்ணாமலைய புகழை சிதைக்கிறதுக்கு சிலர் திட்டமிடும் போது அண்ணாமலை லேட்டா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு கேள்வி சீமான் இதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொன்னாரு, இதை நீங்க விஜய் கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாரு. அடுத்தாலும் இப்போ அதுல விஜயை கைது பண்ணாண்டான்னு சொல்லிக்கிட்டு
தாவேகா நிர்வாகிகளுக்கும் தப்பு இருக்கு, அரசாங்கத்திட்டையும் தப்பு இருக்குன்னு அதை சொல்றாரு. கரூர்ல யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், கரூர்ல பூதங்கள் இல்லை, எதுவும் இல்லைன்னு அண்ணாமலை இந்த விஷயத்துல நயினார் நாகேந்திரன் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டை சொல்றாரு. இதற்கு காரணம் மோடி கிட்ட அண்ணாமலை ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கிறார். காரணம் எடப்பாடி வந்து மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். நாளைக்கு 29ல எடப்பாடி வந்து மோடியை ஏமாத்திடுவாரு. 21ல கூட்டணியில இருந்தவர் 24ல ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜயோட இந்த கரூர் விசிட்டை பார்க்கறத விட அதுல அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரனுக்குள்ள அந்த கான்ட்ராவா, நயனார் நாகேந்திரனுக்கு மாறுபட்ட அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கும் டெல்லி ஆசீர்வாதம் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, ஆனா விஜய் கரூர் விசிட்டை பாக்குறதை விட இதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவாரு அப்படின்ற சலசலப்புகளும் போய்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் பிரச்சாரம் போறாரோ அங்கெல்லாம் 2 இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. தாவேகா கொடி பறக்கிறதும், இது வந்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப பாஜக இருக்க வரைக்கும் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க. அவர் பாஜக கூட்டணிக்கு ஆட்களை அனுப்பல, அதிமுக கூட்டணிக்கு தான் ஆட்களை அனுப்பியிருக்கிறாரு. அதுலேயும் 2 வித கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ளே வருது. வர்றவங்க ஆரம்பத்தில் நான் செட் பண்ணி எடப்பாடி கூப்பிட்றாரோன்னு நினச்சேன். இப்போ தெளிவாக தாவேக்காரங்க தான் வராங்க. நம்ம எடப்பாடிக்கு எதிராக அரசியல் களமாடி அவருக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி பல பணிகளை செய்தாலும் கூட உண்மைக்கு புறம்பா இதையும் நம்ம பேசக்கூடாது. அந்த வேலைக்குள்ள பேட்டி எங்களுக்கு எடப்பாடியை பிடிக்கும், நாங்கள் தாவேக்கா தான் வந்தோன்னு பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த ரசிகர்கள் வந்து வெளிப்படையா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. ரசிகர்கள் நீங்களே சொல்லிட்டீங்க, தொண்டர்கள் அபிஷியலா போய் அங்க நின்று கொடியை பிடிச்சு அதை டிக்ளேர் பண்ணல. கண்டிப்பா அந்த பேட்டியை நீங்க பார்க்கும்போது அவங்க அதிமுக காரங்க இல்ல. அதிமுகவுக்கெல்லாம் இப்போ இந்த 18-20 வயசுல எல்லாம் ஆள் கிடையாது. அதனால தாவேக்கா காரங்க தான். தாவேக்காவில் ஒரு தரப்பு வந்து எடப்பாடியை ஏத்துக்கிட்டு கூட்டணி போடுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கொங்கு வேளாளர்கள், வன்னியர்கள் வந்து அந்த சமூக ரசிகர்கள் அதில் வந்துட்டாங்க. தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் ரசிகர்கள், செங்குந்த ரசிகர்கள், பறைய ரசிகர்கள், நான் கிரவுண்ட்ல இருந்து கேள்விப்பட்ட வகையில் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, எடப்பாடி சிஎம்மா சொல்லதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, நம்ம தனிச்சு நின்று நம்ம பலத்தை காட்டணுங்கிறத அந்த ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க. ஆனா தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே தனிச்சு போட்டியிடுறதுக்கு விருப்பம் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள்னா யார் யார்? ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, இவர் நம்பர் 1 புஷி ஆனந்த், இவர் நிர்மல்குமார், விஜயலட்சுமி, தஹீரா, வெங்கட்ராமன் யாருமே தனிச்சு போட்டியிட விருப்பம் இல்லை. கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாங்க. கூட்டணி போகணும்னு விரும்புறாங்க. ஏன்னா தனிச்சு போட்டிட்டா பலத்தை தான் நிரூபிக்க முடியும். 2 பேரை விட்டுட்டீங்களே சார், ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் அருண்ராஜ் கூட்டணிக்கான இந்த ஏற்பாடுகளை இதெல்லாம் செய்யறது அருண்ராஜ். ஜான் ஆரோக்கியசாமி கட்சி உறுப்பினர் கிடையாது. அவர் வந்து அவருடைய இன்புட்ஸ் தான் நாங்க மெயினா இருக்கும். அவர் தான் விஜய பெரிய சக்தியா காட்ட நினைக்கிறாரு. விஜய் கூட பெரிய சக்தியா தன்னை நினைக்கல. விஜய் வந்து சீமான்கிட்ட வந்து பேசும்போது, அண்ணா நாம 2 பேரும் வந்து எடப்பாடி கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சிருவோமா அண்ணான்னு தான் கேட்டார். அப்போ சீமான் வந்து நான் தனிச்சு தான்ப்பா நிற்பேன், இதுக்கெல்லாம் நான் வரல, நீ வேணா போய்க்கோன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளேயே விரோதம் எல்லாம் வருது. சீமான் என்ன எதிர்பார்த்தாருன்னா தன்னை விஜய் சிஎம்மா சொல்லுவார்னு எதிர்பார்த்தாரு. அவர் சிஎம்முக்கு கீழே எதுவும் சீமான் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. பிரபாரம் மாதிரி டூ ஆர் டை பாட்டிலே அவர் போயிட்டு இருப்பாருங்க போது அதை அவரை தெளிவுபடுத்திக்கிட்டு விஜய்க்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடே அதில் வந்துட்டு. ஸோ விஜய் அந்த காலகட்டத்திலே உதயநிதி ஸ்டாலினை ஒழிக்கணும், திமுக அதிகாரத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளதான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங்காக அவரை முதல்வர் வேட்பாளருங்கிறத பண்ணாரு. பட் நெகட்டிவா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகங்கிறது ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸா போயிட்டு இப்போ 2 பேர்ல ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவரு இப்படி எடப்பாடிக்கு கூட்டத்துக்கு ஆட்கள் போறாங்கிறத மறுத்தா கூட அது தனக்கு பாதிப்பா வந்துருமோ, அதையும் மீறி இவங்க கூட்டத்துக்குள்ள போவாங்களோங்கிற அச்சம் வேற அவருக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸ் பிளவுல சிவாஜி ரசிகர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ, சிவாஜியோட முடிவின்மை காரணமாக இன்டிசிசிவ்னஸ், சிவாஜி ரசிகர்கள் அவங்களா முடிவெடுத்து போனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு விஜயோட ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு தன்மையால விஜய் ரசிகர்கள் 2ஆ பிளந்து போறாங்க. ஒரு தரப்பு
எடப்பாடி கூட சேர்ந்து திமுகவை தோக்கடிக்கணும்னு போறாங்க. வெள்ளாள கவுண்டர், வன்னி அரசியர்கள் இந்த முடிவு எடுத்து போறாங்க. இன்னொரு தரப்பு எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்படணும், அதோட அவர் சினிமாவே நடிச்சிட்டு இருக்கலாமே, லியோ 2 நடிச்சிட்டு இருக்கலாமேங்கிற கருத்தை இன்னொருத்தர் சொல்றாங்க. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வழக்கமா சொல்றேன். முந்தைய ஒரு நிகழ்வு எப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜ் 1975 எமர்ஜென்சில இறந்ததும் அந்த கட்சிக்காரங்க இனிமேல் நாம கட்சியை ஒழுங்கா நடத்திட முடியாது, அதனால காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிருந்தங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இல்ல நம்ம கட்சியை நடத்தணும்னு ராமச்சந்திரன், குமரி ஆனந்தன், வெள்ளூர்ல ஒருத்தர் எம்பி ஆனாரு, அவரு போன்ற பலரும், குறிப்பா சிவாஜி அவங்க கூட தான் இருக்காங்கங்கிற எண்ணத்துல அவங்க தனிச்சு நிற்கணுங்கிற ஒரு கருத்தை தமிழ்நாடு ஃபுல்லா விதைக்கிறாங்க. அதுல குமரி ஆனந்தன் மூப்புடைய ராஜா பெரும் பயணம் செல்ல பிள்ளையை துணை கொண்டார். மூப்புடைய ராஜார்னா மூப்பனார், உடையன்னா சேலம் உடையார் சேலத்துல ஒரு பெரிய தலைவர். ராஜா ராம் நாயுடு, நெடும் பயணம் நெடுமாறண்ணன், செல்ல பிள்ளையை செல்லப்பாண்டி ஐயா, பிள்ளையை மகாதேவன் பிள்ளை, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்தி கூட போறாங்கங்கிற இதை அவரு முன்வைக்கிறாங்க. அப்போ சிவாஜி என்ன பண்றாருன்னு, நானே எனக்கு அப்போ ஒரு ஸ்கூல் பாய் எமர்ஜென்சி எழுத்துட்டு இருக்கிறேன். அப்போ குமரி ஆனந்தன் கூட்டத்துக்குள்ள போறோம். அப்போ குமரி ஆனந்தன் நார்வேல கலைவாணர் அரங்கம் இப்போ கார்பரேஷன் அதெல்லாம் மாத்தி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள கூட்டம் நடக்குது, பெரிய கூட்டம், பெரிய இது. அப்ப நாம அவர்கிட்ட போய் கேட்கோம், சிவாஜி அண்ணன் நம்ம கூட தானே இருக்காருன்னு கேட்கிறோம். அவர் இல்லை, சிவாஜி நம்ம கூட தான் இருக்கிறாரு, உனக்கு என்ன அதுல சந்தேகமா, இவங்க தான் போறாங்க, நம்ம எல்லாம் சிவாஜி எல்லாம் ஸ்டடியா தான் இருக்கிறாரு, நமக்கு தலைவரா கூட அவர் வருவார்ப்பான்னு குமரி ஆனந்தன் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்றாப்புல. சிவாஜி அப்போ டிசிஷனே எடுக்கல. அப்போ அவரு நான் சபரிமலைக்கு போயிட்டு என்னோட முடிவை சொல்றான்னு சொல்லும்போது சிவாஜி ரசிகர்கள் 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. சிவாஜி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே சிவாஜி ரசிகர்கள் ஒரு தரப்பு, நான் இப்போ ஸ்கூல் பாய் தான், என்னோட தரப்பு எமர்ஜென்சி எழுத்துனுக்கணும்னு நாங்க எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு மைனாரிட்டி குரூப் சிவாஜி என்ன முடிவு எடுத்தாலும் போவோம்னு சொல்லிக்கிட்டு இந்திரா காந்தி கூட போவோம்னு பால்ராஜி, சிவராஜி, கோபால், ராமானுஜனாச்சி இவங்கெல்லாம் அந்த முடிவுக்கு போனாங்க. நாங்க வாஸ்ட் மெஜாரிட்டி 90% எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற முடிவுக்கு வந்தோம். சிவாஜி அதுக்கு பிறகு தொண்டர்கள் எல்லாம் முடிவெடுத்த பிறகு சிவாஜி முடிவு அறிவிச்சாரு. இப்ப விஜய்க்க தொண்டர்கள் கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஒரு முடிவுக்கு வராங்க. எடப்பாடி கூட போகணும்னு ஒரு தரப்பு வேகமா போகுது. தூத்துக்குடியில இருந்து சொல்றவங்க 10 தோல்வி பழனிசாமி கூட ஏன் போகணும்னு கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள விஜய் முடிவெடுக்காம இருக்கிறது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜயோட ரசிகர்களாகிய தொண்டர்கள் விஜய் முடிவெடுக்க முன்னாடி அவங்க என்னப்படி முடிவெடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா தொண்டர்கள்னு நம்ம எல்லாரையுமே உள்ளடக்க முடியாதுல்ல சார். ஒரு பகுதி அப்படின்னாலுமே வெரி ஃபியூவா பார்த்துட்டு நம்ம ஒரு பகுதின்னு சொன்னாலுமே அது ஒரு மாஸ் நம்பரை குறிக்கிற மாதிரி தானே இருக்கு. அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டுங்கிறதா நான் சொல்ல வரேன். காரணம் தலைமை வழி நடத்தல, தலைமை கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, தலைமை கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க, தலைமை ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியல. அப்ப இவங்களாட்டே தலைமை என்ன முடிவு எடுக்க போகுங்கிறதுல இவங்க ஆசையும் இவங்க முடிவையும் அவங்க முன்வைக்கிறாங்க. வன்னியர் ரசிகர்களும் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களும் எடப்பாடி பின்னாடி நம்ம நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இது பிடிக்காத பறைய ரசிகர்களும், செங்குந்த ரசிகர்களும், உடையார் ரசிகர்களும், மற்ற அகமுடையார் ரசிகர்களும் அவங்க எடப்பாடி ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ எடப்பாடி தலைமை ஏத்துக்கணுமா வேண்டாமாங்கிறதுலே விஜய்க்கு தொண்டர்கள் மத்தியில இருவித கருத்து நீங்க சமூக வலைத்தளங்கள்ல அதை பார்த்தாலே தெளிவாக தெரியும். ஓகே, ஆனா இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில நாமக்கல்ல பேசும்போது கூட அதிமுகவை சுட்டி காட்டி அதிமுகவை திட்டி தான் பேசுறாரு. அப்ப அதிமுக வாக்குகளை கவர்றாரா அண்ணா எம்ஜிஆர் முன்னிறுத்தும் போது அப்படின்ற கேள்விகள் விஜய் நோக்கி இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு போற இடங்கள்ல எல்லாம் தாவேகா கூடி இருக்கு பாருங்க, இது ஒரு சமிக்கையா எடுத்துக்கணும், பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்றது தாவேகா வாக்குகளை கவர்றதுக்காகவா, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது தாவேகா வாக்குகளை கவர்றதுக்காகவா அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு இபிஎஸ் பக்கம் திரும்பி இருக்குல்ல. வெள்ளம் கொடுத்து விஜய கொல்ல பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே, எப்படி சார்? அதாவது இன்னைக்குள்ள சூழ்நிலையில விஜய் வெளியே வராம இருக்கிறது, குழம்பி போய் இருக்கிறது. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவரால் களமாட முடியாது. ஜான் ஆரோக்கியசாமியை தவிர வேற யாருமே அதுக்கு தயாரா இல்லை. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரை விஜய் முதல்வரானாலும் சரி, சீமான் முதல்வரானாலும் சரி, அதுல அவர் இருக்கக்கூடியவர். விஜய் கோடிகளை கொடுத்திருக்கனால விஜய் முதல்வருங்கிறதுல விஜய சரியா பொசிஷன் பண்றாரு. அவரை நான் யாருக்கு கொடுத்திருக்காரு கோடிகள்ல? பிராண்டிங்காக கொடுத்தது, அது தப்பு இல்லை. பிரசாந்த் கிஷோர் வாங்குவாரு, சுனில் கனகுல் வாங்குவாரு, ஜான் ஆரோக்கியசாமி வாங்குறதுல தவறு இல்லை.
அப்போ அவர் அதுக்கான வேலைகளை பத்திரிகையாளர்களை செட் பண்ணி எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களும் தனிச்சு போட்டியிடுறதுக்கு தயாரில்லை. இப்ப இந்த பெரிய துன்பியல் நிகழ்வை மையமா வச்சு அவரோட அமைப்பை சார்ந்த யாருமே எங்கேயும் ஒரு அனுதாப ஊர்வலம், ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், ஒரு கண்டன போஸ்டர், கண்டன ஆர்ப்பாட்டம், எந்த ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை. ஒரு சில இடத்துல இருந்தா நெகிழிஜிபிள். அப்போ அரசியல் அரங்கத்துல எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு, விஜயால 214 கேண்டிடேட் போட்டு தனிச்சு போட்டியிட முடியாது. 214 கேண்டிடேட் போடுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவர்கிட்ட ஆள் இல்லை. அப்போ அவரை நிலைகுலைய செய்து மன வலிமை இழக்க செய்து அவரை வேற வழி இல்லாம எடப்பாடி டைம்ஸுக்கு கொண்டு வர்றதுக்காக எடப்பாடி திட்டம் போட்டு அந்த வேலையை செய்யறாரு. ரசிகர் மன்றம்ங்கிறது எந்த நடிகருக்குனாலும் ஆரம்பத்தில் இந்த நடிகர் காசு கொடுத்துதான் மன்றங்களை வைப்பாங்க. அது எந்த நடிகர்னாலும் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்துக்குமே ஒரு படம் ஹிட் ஆனதும் கொஞ்சம் சம்பாத்தியத்தில் ஒரு பணத்தை கொடுத்து ஒருத்தரை போட்டு காசு கொடுத்து ரசிகன் வரவங்களுடைய பைசாவை கொடுத்து அந்த மன்றங்களை இது பண்ணுவாங்க. ஒரு 10 மன்றம் வந்ததும் 11வது மன்றம் 4 பைத்தியக்காரன் காசு வாங்காமலே அவன் காசு போட்டு மன்றம் வைப்பான். இதுதான் எல்லா நடிகர்களுக்கும் மன்றம் வந்து மேனியாவா வளரக்கூடிய ஒரு விஷயம். அந்த தன்மைக்குள்ள 4 ஊர்ல விஜய் ஆட்கள் வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்றாங்க போது 5வது 6வது ஊர்ல பேட்டி கொடுக்கறதுக்கே வந்துட்டான். நான் விஜய் ஆளு தான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா டிவியில பேட்டி போடுவான். அவனுக்கு விஜயை நம்பி இந்த புகழ் கிடைக்குது, இதுக்குன்னே வந்துட்டான். அப்போ இந்த ரசிகங்கிறவனுக்கு தன்னோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த இடத்துல முக்கியமாகுது. தன்னோட உணர்வுக்கு விஜய் நிற்கணும்னு அவன் நினைக்கிறான். ஒரு மிலிட்டரி கமாண்ட் படி விஜய் முடிவுக்காக காத்திருக்க அவன் தயார் இல்லை. அவனா சுயமா முடிவெடுத்து இஷ்டம் போல போயிடுறான். ஏற்கனவே அவரு அந்த சத்யம் தியேட்டர்ல கமலஹாசன் திரிசாமையார் நடிச்ச மன்மத அம்பு படத்துக்குள்ள தியேட்டர் கொடுக்கறதுல இவருக்கு காவலம் படத்துல பிரச்சனை வரும்போது அனில் மாதிரி திமுக உதவ போனார், அதிமுக உதவ போனார் இல்லையா? அப்பவே ஜெய்சீலன் உட்பட ஜெய்சீலனுக்கு ஆதரவான ரசிகர்கள் எல்லாம் நாங்க திமுகன்ட்டாங்க. இவர் அதிமுக மன்றம் பிரிஞ்சுது. இப்போ யாருமே எதுவும் முன்னெடுப்பு இல்லாமலே ரசிகர்கள் தானா முடிவெடுத்து போறாங்க. இது ஒரு அமைப்பு வந்து கும்பலா இருக்கிறது தான் காரணம். கட்டுக்கோப்பா ஒரு அமைப்பா இருந்தா இந்த இது வராது. ஒரு அனார்கியா யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, அது செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா, கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொன்னார் இல்லையா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி இது கட்டுப்பாடற்ற கூட்டமாட்டு தலைமைக்கு கட்டுப்படாம இஷ்டம் போல அவங்க தங்கள் கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் இபிஎஸ் அவர்களோட பேசியிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகுதுல, இது சரியான தகவல் தானா? உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா? பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கா? விஜயை அரசியல் ரீதியா காலி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிளப்பி விடக்கூடிய வதந்தியா தான் நான் பாக்குறேன். இது விஜயை பாதிக்கும். விஜய்க்கு வந்து தனிச்சு போட்டியிட முடியாது, அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் தயார் இல்லை, அவருக்கு ரசிகர்களே தனிச்சு போட்டியா கூட்டணியாங்கிறதுல கூட்டணின்னு எடப்பாடி நோக்கி பலரும் போறாங்க. இந்த மாதிரிப்பட்ட கருத்து வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும், அதை மேலும் அதை பலப்படுத்தும். இது விஜய்க்கு நல்லதில்லை. அப்போ நாளைக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடப்பாடி கொடுத்தா அதை எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் விஜய்க்கு வரும். ஸோ நீங்க அரசியல் களத்துக்குள்ள கையை பொத்தி வச்சுட்டு தான் விளையாடணும். நான் பலகீனமானவன், எடப்பாடி தான் எனக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் போறது தாவேகா வந்து ரொம்ப தரமட்டமாக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போகுது. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கல்ல, தாவேகா ரசிகர்களோ தொண்டர்களோ அதிமுகவோட போறதை விரும்புறாங்க அப்படின்ட்டு. ஒரு தரப்பு விரும்பல, அதான் ஒரு தரப்பு விரும்புறாங்க அப்படின்னும் போது பாஜக கூட்டணியில் இருக்காங்களே, கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவோட எப்படி போவாங்க? இல்ல எப்படி அதை விரும்புவாங்க? அப்ப எடப்பாடி நேத்து பேசுறது அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு பேசுறாரு. இந்த கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. பாஜகவை தள்ளி விட்டுக்கிட்டு தாவேகா அவர் சேர்த்துக்கு வரான்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு தான் பாஜக கூட்டணி தொடருங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி மனச்சான்றோடு எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். அவர் 2024 மக்களவை தேர்தல் போது காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி, காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யல, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னார். பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சீமான் சொல்ற மாதிரி சேர்ந்திருந்தா 15 எம்பி சீட்டும் 2 மத்திய அமைச்சரும் வரக்கூடிய தேர்தலில் நீங்க வந்து பாஜக வேஸ்ட்டு வேலைக்கு ஆகாதுன்னு 18% கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்கு எதிர்ப்புன்னு சொன்ன நீங்க
இப்போ ஏன் பாஜக கூட கூட்டணி சேர்ந்தீங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பதில் இல்லை. அப்போ அவர் ஸ்டாலினுக்கு அந்த பதிலை சொல்றாரு. கலைஞர் அந்த கூட்டணி வைக்கலையான்னு கேட்கிறாரு. ஒரு உண்மை, கலைஞர் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணார். பண்டாரம் பரதேசிகள்னு சொன்னதும் 98 ஜெயலலிதா அம்மையார் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டதும் அந்த வெற்றியில மயங்கி வாஜ்பாயோட போய் சேர்ந்து 99 கலைஞர் வெற்றியும் பெற்றாரு. 2001 கோட்டையை விட்டாரு. அப்ப பாராளுமன்றத்துக்காக சட்டமன்றத்தை கோட்டை விட்டாரு கலைஞருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் பிரின்சிபிள்டு பொலிட்டிஷியன் ஆட்டு. அவர் பிஜேபி எதிர்ப்பு தான் தன் வெற்றிக்கு கை கொடுக்கும்னு ஸ்டாலின் அதுல தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. ஆனா தன் கொள்கையிலிருந்து மாறுபட்டு 3வது இடத்துக்கு அண்ணாமலை தன்னை தள்ளிடுவாரோ, சீமானை பயன்படுத்தி 18 ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை 3வது தள்ளிடுவாங்கிற பதட்டத்துல பாஜக கூட வந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நீ 18 பேசுறத 11 பேசலாம் நினைக்கிறேன். எடப்பாடி அன்னைக்கு பயந்தது 18 தான் பயந்தாரு. இப்பதான் அது குழம்பி போய் இருக்குது. எடப்பாடி முடிவெடுத்த அந்த கட்டத்துல அந்த 18 ஒன்னாதான் இருந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் விழாவை நடத்தினாங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை பண்ணி அது இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த இதை நான் அபர்ணா சொல்றது முழுக்க ஒத்துக்கிறேன். அன்னைக்கு எடப்பாடி பயந்த காலகட்டத்துல 18 அண்ணாமலையை ஹீரோவா பார்த்த 18 அண்ணாமலையின் கடும் உழைப்பால 18% வந்ததுங்கிறத டிடிவி அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஓபிஎஸ் அறிக்கை விட்டுருக்கிறாப்புல. இவர் டாக்டர் ஐயா அந்த அன்புமணி ராமதாஸ் அவங்க கேண்டிடேட் அன்புமணியையே அண்ணாமலையை வச்சுதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஒன்னாதான் இருந்தது. அதை 18 ஒரு வேளையில முன்னிறுத்திட்டாங்கன்னா மோடியோட ஒரு ஆசீர்வாதத்துல, மோடிக்கு ஆசீர்வாதம் சீமானுக்கு இருக்குங்கிற ஒரு அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு பாஜகக்குள்ள உள்ள வந்திருக்கிறாரு. சோ இவர் இந்த கேள்வியை இவருக்கு கேட்கலாம், கலைஞருக்கு கேட்கலாம், திமுக அத்தனை பொருளுக்கு கேட்கலாம். ஆனா ஸ்டாலின் இந்த உயர்திணை பொருள் பிரின்சிபல் பொலிட்டிஷனா தான் இருக்கிறாரு. அதே போல சீமானும் 8% சீமானும் 20% எடப்பாடியும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆனா 20% எடப்பாடி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்காரு. அப்ப அவர் அச்சப்பட்டு தான் பாஜக கிட்ட வந்தாரு. பாஜக மேல அவருக்கு இன்னும் அந்த அச்சம் இருக்குங்கிறதா என்னோட கருத்து. அண்ணாமலை அவர்கள் பத்தி பேசும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்குன்ட்டு. அப்ப விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள வராரு அப்படின்னா இதை பிரேக் பண்றதுக்காக அண்ணாமலை ஏதாவது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. விஜய் இல்ல வரட்டும்னு விட்டுட்டு இதை பாஜகவை பலகீனப்படுத்த பார்ப்பாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்களை மாநில தலைவரா இருந்து எடுத்த பிறகு அவருக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது பெருகி இருக்கு. தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற பேச்சுக்களும் இங்க இருந்துட்டு தானே இருக்கு. அண்ணாமலை இந்த சிக்கலெல்லாம் தீர்க்கும் விதமா ஒரு ப்ரொபோசலை பிஎம்ஓல மோடிஜிட்டு கொடுத்திருக்கிறார். அது சஸ்பென்ஸ் ஆன ஒரு ப்ரொபோசல். ஓகே. அதே வேளையில அவர் எடுத்த 11.4% வாக்குக்கு தகுதியான இடங்களை கொடுக்காம தமிழிசையையும் எல் முருகனையும் ட்ரீட் பண்ண மாதிரி 20 சீட்டு 25 சீட்டுன்னு எடப்பாடி பாஜகவை நடத்துவாருன்னா கண்டிப்பா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணி தனி கட்சிகள் லெவல்ல அவர் போறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குது. அவருக்குள்ள ஆதரவை அமித்ஷா முன்னாடியே பார்த்துட்டாப்புல. தமிழ்நாடு பாஜகன்னா அது தமிழ்நாடு காங்கிரஸ் ஐயா மூப்பனார் நரசிம்மராவ் வைத்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரி அண்ணாமலை எதிர்த்து போனாருன்னா பாஜகவோட 2 மடங்கு பெருசா அண்ணாமலை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா எங்க ஆர்டி டீம்ல இருந்து பிஎம்ஓக்கு, ஐபிக்கு, குஜராத் டீம் எல்லாத்துக்குமே நாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். அதை ஐபி ரிப்போர்ட்டு, குஜராத் டீம் ரிப்போர்ட்டு, இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரிப்போர்ட் எல்லாமே பிஎம்ஓ சைடில் அண்ணாமலையை இழந்தா அது தமிழக பாஜகவை வாஷ் அவுட் பண்ணிரும். அதனால அண்ணாமலை கருத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறது தான் பிஎம்ஓவை நினைக்கிறாங்க. அவர் ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டுற முடியாது. மற்ற தலைவர்கள் மாதிரி அவர் இல்லை. மற்ற தலைவர்கள் போனவங்கெல்லாம் ஒரு அரசியல் சக்தியா நிற்கல. அண்ணாமலை அரசியல் சக்தியா இன்னைக்கு தெளிவா நிற்காங்கிறத பிஎம்ஓ உணர்றாங்க. அதனாலதான் அண்ணாமலையால இந்த விஜய் விஷயத்திலேயே விஜய் தன் முடிவை கமிட் பண்ணதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஏன் ஓவர் பில்டப் கொடுக்கணுங்கிற இதை நயினாரு, எச் ராஜா போன்றவங்களுக்கெல்லாம் அடி கொடுக்குற மாதிரி தான் கரூர் விஷயத்துல மாறுபட்டு பேசுறாரு. ஒருவேளை விஜய் கூட்டணிக்குள்ள வந்துட்டா அது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை இப்படி பண்றாரான்னு பார்க்கலாம்ல. அது அண்ணாமலை என்ன பாக்குறாருன்னா, பாஜக குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு நின்னாங்கன்னா அந்த சீட்டுக்கு ஒரு 3%க்கான ஒரு 3%க்கான 2.7 இவர் எடுத்தாரு சட்டமன்றத்துல எல் முருகன். இப்போ ஒரு 3%க்கான ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த 3%க்கான சீட்டுக்கு யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்னா எல் முருகன், அவர் சகோதரர் கேபினெட் அமைச்சர் ஆகணும்னு நம்ம விரும்புகிறோம், அது வேற விஷயம்.
பட் நம்ம பாலிசியில் தெளிவாக இருக்கணும்னு சகோதரி எல்முருகனுக்கு என்ன தெரியும். சகோதரி வானதி, சகோதரி தமிழிசை, அண்ணன் பொன்னாறு, நயனார் நாகேந்திரன், ராஜா, ப்ரொஃபசர் சீனிவாசன், அவரும் ஒரு 3வது தள்ளியிருக்காரு அதிமுகவை. ஸோ அவருக்கு அந்த மரியாதை கொடுத்துடணும். இப்படி பலதரப்பட்ட தலைவர்கள் ஒரு 7-8 பேருக்கு மொத்த ஓட்டு தான் 3%. அப்போ 8 பேர்ல ஒருத்தர் 3%த்தில் ஒருத்தராக இருந்தா அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் நாளைக்கு அவர் முதலமைச்சராகிறது பாதிக்கப்படும். அப்போ அவரு பாஜக 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வரணும். அது இல்லைன்னா அவர் ரிவோல்ட் பண்ணிடுவார். அதைத்தான் அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு நீங்க பிள்ளையார் சொல்லி போடுங்கண்ணா நீங்க இன்னொரு சொன்னாரு. இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கும் போது சொல்றேன்னு சொன்னார். ஸோ அவர் தெளிவா இருக்கிறார். அவர் லீடர். அந்த 11.4% வாக்குக்கும் முழுக்க அவர் லீடரா இருக்கிறார். ஸோ அதை இவருக்கு எதிர்காலத்தை பாதிக்க செய்து மிதுன் பழனிசாமி எதிர்காலத்தை என்ஷூர் பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை ஓரங்கட்டக்கூடிய ஒரு முயற்சியாட்டு பாஜகவை பலகீனப்படுத்தினா அதை அண்ணாமலை ஏத்துக்க மாட்டார். பாஜகவுக்கு பலத்துக்குரிய சீட்டு கிடைச்சா அண்ணாமலை அதுக்குள்ள நிற்பாரு. அதை தாண்டி அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாஜக மார்ஜினைஸ் பண்ண நினைச்சா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க தயங்க மாட்டாரு. அதையும் அந்த சூழலும் இருக்குங்கிறது டெல்லி தலைமைக்கும் தெரியும். ஓகே, அண்ணாமலை தனிக்கட்சி குறித்து பேசுவோம். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது விஜய் அவர்கள் எதையுமே அக்னாலேஜ் பண்ணாமலே இருக்காரு. இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இது குறித்து இப்ப பேச வேண்டாம்னு சொல்லல, இல்ல அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்போ அறிக்கையோ எதுவுமே வரலையே. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப தொடர்ந்து கூட்டணியா அதிமுகவுடன் பேசிட்டே இருக்கும். அதிமுகவும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ராஜா, நயனார் உள்ளிட்ட தலைவர்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இதுல விஜயை கண்டு அலர்ட்டா இருக்கிறது அண்ணாமலை மட்டும்தான் அலர்ட்டா இருக்கிறாரு. இதுல ஷியாமன் சொன்னது மாதிரி விஜய் ஒரு சிக்கல்ல இருக்கிறார். கிடைக்கிற ஆதரவை ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அது அவர் நிலைப்பாடு. அது கடைசியில தான் அவரு தன் முடிவை சொல்றாரு. ஆனா வீக்னஸ் என்னன்னா வெள்ளம் கொடுத்து கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. கேடர்ஸை 2ஆ உடைக்கிறார். எடப்பாடி கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு கேடர்ஸை உடைக்கிறார். இன்னும் 4 மீட்டிங் போனா தன்னை டிவியில காட்டுவான்னு சொன்னா விஜய்னு விஜய் படத்தை பச்சை குத்தணும்னு எடப்பாடி விஜயம் கூட்டணி வைக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு அந்த பப்ளிசிட்டி கிடைக்கும். அந்த ரசிகனுக்கு மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அந்த தாவேக்காங்கிற அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பார்ட்டியோட தொண்டர்கள் வாக்காளர்கள் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமா டிவைட் பண்றாரு. அங்கதான் எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. சரி, இப்ப நீங்க விஜய்னு ஒரு பிரபலத்துக்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்க அதை பண்ணிக்க விரும்புவாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க ஒரு ரசிகரோ இல்ல ஒரு தொண்டரோ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க தான் தீர்மானிப்பாங்களா கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? கூட்டணி தீர்மானிக்கிறது விஜய் தான். சிவாஜி தன் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் முடிவெடுத்த மாதிரி விஜய் தன் முடிவை சொல்லி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் 2ஆ பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறான். அதுதான் தெளிவா அன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லயும் களத்திலையும் தெரியுது. இல்ல, அவருக்கு ஒரு மாசான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. அப்ப நாளைக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு பார்ஷியலா கூட்டணியை விரும்புறவங்க எல்லாம் வேண்டான்ட்டு போயிடுவாங்களா? ஆதரவு கொடுத்துட்டு தானே இருப்பாங்க விஜய்க்கு. அது நாளைக்கு தான் அவர் என்ன எடுக்காருங்கிறத பார்த்தா தெரியும். அவரே மன வலிமை இழந்து கூட்டணி போயிட்டாருன்னா அதை அவர் எடுக்கும் போதுதான் அது தெரியும். நான் இப்ப கரூருக்கு போகல, கரூருக்கு போறேன் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுத்திருக்காரு. போனதுக்கு அப்புறம் அரசியல் களம் எப்படி வேணா மாறலாம்ல. இது யூகம்தான். நான் இந்த மேட்டரை கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவ மாதிரி சப்ப மேட்டரா தூக்கி போட்டுட்டேன். நான் பேசுறவங்க பேசலாம், அது அவங்க உரிமை. ஓட்டிங் பேட்டர்ன் அது பாதிக்காத ஒரு சப்ப மேட்டரா தூக்கி போட்டுட்டேன். விஜய் மேலேயும் அதுல ஃபால்ட் இல்லை. அண்ணாமலை தனிக்கட்சி குறித்து பேசும்போது, அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும், அதற்கான வேலை இருக்கு. கூட்டணி போவார் அவரு, தனிக்கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குமா, இதெல்லாம் இருக்குல்ல. யாரை எதிர்த்து அவருடைய அரசியலை பண்ணுவாரு, பாஜக எதிர்ப்பும் அந்த இதுல இருக்குமா? இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொபோசலை பாரத பிரதமர் மோடி கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ரொபோசலை மோடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னா அண்ணாமலையும் கட்சியை விட்டு போக மாட்டாரு, கட்சிக்குள்ளே இருப்பாரு. அவருக்கு எதிர்காலமா அதுல என்ஷூர் பண்ணப்பட்டுரும். இதுல மோடி என்ன நினைக்கிறாருன்னா, எதியூரப்பா கர்நாடகா, கல்யாண் சிங் யூபி, மதன்லால் குரானா டெல்லி, சங்கர் சிங் வகேலா கேசவபாய் பட்டேல் குஜராத், உமா பாரதி மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி அத்வானி வாஜ்பாய் காலத்துல பல டிசிடன்ஸ் இருந்தாங்க, கட்சி ஆரம்பிச்சாங்க. மோடி தலைமையேற்று 11 வருஷத்துல ஒருத்தர் கூட அப்படி போகல. அப்ப தன்னோட செம்மாந்த புகழுக்கு அண்ணாமலையால ஒரு இழுக்க வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஸோ அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவா தான் அண்ணாமலையும் ஒரு ஃபார்முலா, இது நீங்க எனக்கு ஓகே பண்ணீங்கன்னா நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன், உங்களுக்கும் நாளைக்கு 2029
யாரும் உங்களை டிச் பண்ண முடியாம, ராகுல் காந்திக்கு 20-25 ஆஃபர் பண்ண முடியாதவங்கெல்லாம், ஆஃபர் பண்ணக்கூடியவங்கெல்லாம் எம்பவர் ஆகாம நான் பார்த்துக்குவேன். ராகுல் காந்தியோட நெருக்கமா உள்ளவங்கலாம் நாளைக்கு 29 நமக்கு நம்பகத்தன்மையற்றவர்கள். அதுல நாம தெளிவா இருக்கணும். அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அவங்கள ஓவரா வளர்த்து விட்டோம்னா அவங்க 2021 பாஜக கூட இருந்துட்டு 24 கலத்தி விட்டுட்டு போனவங்க 29 ராகுல் காந்தி கூடயே 20 சீட் ஆஃபர் பண்ணி அந்த மாதிரிப்பட்ட ப்ரோ ராகுல் எலிமெண்ட்ஸ் வந்து போயிருவாங்க. அவங்கள்ட்ட நாம அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க ஒரு கூட்டம் ஆன்டி ஸ்டாலினா தங்களுடைய இச்சஸை காட்டிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு கூட்டம் ஆர்டி நம்ம தரப்பு, அண்ணாமலையும் அதுல தெளிவா ப்ரோ மோடியா இருக்கிறாரு, ப்ரோ மோடியா இருக்கிறோம். அப்ப நீங்க உங்களுக்கு எது நல்லது 29 மையமா வச்சு நாங்க ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்கிறோம், இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ மோடி வில் ஸ்டெப் இன் அட் அன் அப்ரோப்ரியேட் டைம். 2021 எல்லாருமே சசிகலா அம்மையார் இந்த அலையன்ஸ் சொல்லும்போது சசிகலா அம்மையார் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அந்த இதுதான் வெற்றி பெற்று சத்யன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, ஹச் ராஜா, இல கணேசன், ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், டெல்லி ராஜகோபாலன், இவங்கெல்லாம் சொன்னது எடுபடலை. கடைசியில் ராஜகோபாலன் ஐயாவே என்ன பாராட்டினார். எப்படிப்பா நீ மோடி மனசை கண்டுபிடிச்ச, மோடிக்கு உணர்வு எப்படிப்பா அவனுக்கு தெரிஞ்சது? அண்ணே ஐயா நான் ப்ரோ மோடி ஐயா, நான் ஆன்டி ஸ்டாலின் கிடையாது என்ன அது சொல்லிக்கிட்டு அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர். ஐயா உங்க ஆசீர்வாதம் வேணியா, இந்த மாதிரிப்பட்ட போர்கள்லாம் நான் மீண்டும் ஜெயிக்கணும்னா உங்க ஆசீர்வாதம் வேணியான்னு அவர்கிட்ட கேட்டேன். என்னைக்கும் உங்க ஆசீர்வாதம் உண்டுனாரு. மாறுபட்ட கருத்து தான். அதே மாதிரி இன்னைக்கும் அண்ணாமலை அந்த ரோலை எடுத்து செய்யறாரு. அவர் இன்னைக்கு அண்ணாமலை ப்ரோ மோடியா இந்த ரோலை, மோடிக்கு எது நன்மையோங்கிறத அதை செய்யறாரு. அது எப்படி வருது என்ன வருதுங்கிறது ஃபைனலா தான் அது தெரியும். ஓகே, அந்த ப்ரப்போசல் ஓகே ஆனாதான் அதை பொறுத்து தான் ரிசல்ட் அண்ணாமலைக்கு தெரியும். பட் ஆனா இடையில மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல சார், டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டும் பண்றாரு, பட் ஒரு சில விஷயங்கள்ல விமர்சனங்களும் முன்வைக்கிறாரு. அண்ணாமலையும் டிடிவியும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்றாரு, விமர்சனங்களும் வைக்கிறாரு. அண்ணாமலையும் டிடிவியும் ஆண்டி எடப்பாடிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதுல டிடிவி வந்து விஜய் தனிச்சு நின்னாருன்னா விஜய் லிட் பண்ணதுக்கு டிடிவி தயாரா இருக்கிறாரு. ஆனா விஜயோட நடவடிக்கைகள் எடப்பாடி கூட பேருவாரோங்கிற சந்தேகம் டிடிவிக்கு வரும்போது when in doubt cut it out அந்த மாதிரி இதை பிஹேவ் பண்றாரு. என்ன நடவடிக்கைகள் அதான் விஜய் ரியாக்ட் பண்ணாதானே அவருடைய நடவடிக்கைகள் குறித்து நம்ம பேச முடியும். அவங்க ரியாக்டே பண்ண சந்தேகப்பட்டுட்டாரு டிடிவி. அரசியல்வாதி சான்ஸ் எடுக்க முடியாது. அவரு ரியாக்ட் பண்ணாருன்னா அவர் உத்தமரு புத்தமரு அவர் சொன்னது ஹரிச்சந்திரன் இருக்க முடியுமா? அவர் மாறிட்டாருன்னா சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி தான் அரசியல்ல முக்கியம். ஏன்னா அட் சேம் டைம் இங்க ராகுல் காந்தி அவர்களுமே விஜயோட போன் கால்ல வந்து பேசிட்டு தான் இருக்காரு, கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல. இதுல எதுவுமே நமக்கு உறுதிப்படுத்த தகவலா இருக்கும். அதுதான் டிடிவி விஜய நம்பல. எடப்பாடி கூட கடைசியில போயிருவாருங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வர்றதுனாலதான் அவர் வந்து இந்த கரூர் மேட்டர்ல முதல்வரை பாராட்டிக்கிட்டு திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. டிடிவியோட நோக்கம் ஆன்டி எடப்பாடி தான். இப்ப என்னோட நோக்கமும் ஆன்டி எடப்பாடி தான். வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி தான் நானும் சொல்றேன். அப்ப டிடிவி ஆன்டி எடப்பாடி பண்ணும்போது விஜய் ப்ரோ எடப்பாடியா போயிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்குது. அதனாலதான் அவர் இந்த இடத்துக்குள்ள திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி அவர் தெளிவா கரூர் மேட்டர்ல அவரு தன்னோட கருத்தை டிடிவி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, அண்ணாமலைக்கு கருத்தை அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்குது, செல்வாக்கற்றவர்கள் உங்களை எடப்பாடியோட சேர்ந்து காலி பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி அதை அலர்ட் பண்ணதும், ஓப்பன் ஆட்டு அலர்ட் பண்ணதும் டிடிவிக்கு பங்கு, பெரும் பங்கு. ஆன்டி எடப்பாடி அப்படிங்கறத நீங்க வந்து டிக்ளேர் பண்றீங்கல்ல. ஆன்டி எடப்பாடின்னு வரும்போது பிஜேபி கூட்டணியும் இருக்காங்க, அதுல விஜய் வராரு அப்படின்னா அப்ப உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? There are so many ifs and buts. நாம இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொபோசல்ல நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்க எங்க நம்பிக்கையில நாங்க சொன்னது நடக்குன்னு தான் நாங்க போவோம். அதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு. அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் 6 மாசம் இருக்குது. களத்தை நாங்க முடிவு பண்றோமா, எடப்பாடி ஐயா முடிவு பண்றாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி.